சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான். கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில் இருந்தது 3 முருகலான தோசை என் கையில் ஊற்றி சும்மா அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கழனிக்கு வந்து தண்ணி கட்டுறதுக்காக வந்திருக்கோம் நானும் என் தம்பியும். நாத்தாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி கட்டியாச்சு பத்தியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கழனியில் பார்த்தீங்கன்னா வரப்பு சரியாகவே இல்லை. சரி அதை ஒழுங்குபடுத்துவோம்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி இறங்கிட்டோம். சோதாவுக்கு சோறு கொண்டு போகிறோம் சீரிஸ்ல இன்னைக்கு டே 22. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வரப்பை வந்து ஒருமுகப்படுத்திட்டோம். அப்புறம் அண்டை வெட்டத்துக்கு இன்னொரு வரப்பு அப்படியே இருந்துச்சு. சரி அதை வெட்டுவோமேனு சொல்லிட்டு நானும் என் தம்பி இறங்கிட்டோம். நான் ஒரு பக்கம் வெட்ட இறங்கினேன், என் தம்பி ஒரு பக்கம் வெட்ட இறங்கினான். ஸோ 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பில்லு இருந்தனால கொஞ்சம் வெட்டத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிறத விட அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். லைக் ஒர்க் அவுட் பண்ணது, இல்லை டயட்டை மெயின்டைன் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறது. பட் என்னால் டெய்லி இது வரைக்கும் போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ ட்ரை பண்ணி எங்களால் வெட்டவே முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரிய நண்பர் பார்த்தீங்கன்னா சுருன்னு பார்த்தீங்கன்னா சுட்டரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு பாதி வரப்பு எப்படியாவது முடிச்சு அவனை சொல்லிட்டு முடிச்சு விட்டேன். அப்புறம் ஏரோப்ளைன் வந்துச்சு. எப்போ போல அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனா அப்புறம் தான் கிணத்தாண்ட நம்மளுக்கு இன்னொரு நாத்தங்கள் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாற்று விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே வைக்க போட்டு முடியிருந்தோம். அந்த வைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அப்படியே கழனிக்கு வெளியில் போட்டுட்டு மோட்டர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீனாக வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார குழம்பு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உரம் மூட்டை வாங்க போகிறோம், அதாவது மருந்து மூட்டை. அதை வாங்கி முடிச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.